தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரவீந்திர சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏன் இவ்வளவு இழுபறி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள? தொகுதி பங்கீடு விஷயத்துல டெல்லியிலிருந்து தகவல் வரும் அப்படி காத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 2 மணி நேரத்திற்கு மேலாக விமான நிலையத்தில் இருக்கிறாங்க. என்ன காரணத்திற்காக திமுக அதிமுக அதிக தொகுதிகளை பாஜக காங்கிரஸ்க்கு கொடுக்க மறுக்கிறாங்க? அதிக தொகுதிகளை முதல்ல திமுக காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இவங்க எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ளே பிரிஞ்சு நின்று மக்கள் நல கூட்டணி, காங்கிரஸ் தனி அணி எல்லாமே பிரிஞ்சு நின்று ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே ஒன்றா சேர்றாங்க. அது சேரும்போது எல்லாருமே தோல்வி வளையத்தில் இருக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ எல்லாருமே தோல்வி வளையத்தில் இருக்கும்போது அந்த கட்டத்துக்குள்ளே யாருக்கு என்ன பலம் நாளைக்கு வரப்போகுதுங்கிற ஒரு உறுதியற்ற தன்மையில் எல்லாரும் சேர்ந்து நின்று பாஜக எதிர்ப்புங்கிறதுல வெற்றி பெறுவோங்கிற அடிப்படையில் நின்று 2019 பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றுறாங்க. அந்த வெற்றி பெற்ற காலகட்டத்தில் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறாங்க. அப்போ அவங்க அன்னைக்குள்ள சூழ்நிலையில் 25 எம்எல்ஏ 2021 வாங்கி முடிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன ஆர்குமெண்ட்ஸுக்கு வைக்கிறாங்கன்னா, 16 நாங்கள் 41 வாங்கினோம்ல, 21 எங்களுக்கு எப்படி நீங்கள் அதை குறைச்சிட்டீங்க, ரொம்ப 25 குறைச்சிட்டீங்க, 16 சீட்டை குறைச்சிட்டீங்க, இப்போ நாங்கள் விட்டு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. திமுகவும் இதில் சான்ஸ் எடுக்க விரும்பலை, காங்கிரஸும் இதில் சான்ஸ் எடுக்க விரும்பலை. பட் காங்கிரஸ் ஒரு ரியல் ஆப்ஷன் இல்லை, ரியல் ஆப்ஷனாக விஜயை சோடங்கர் கடைசியாக பேசினார். விஜயை சோடங்கர் பேசக்கூடிய காலகட்டத்தில் விஜயே ஜனநாயக விஷயோட பாஜகவை எதிர்க்க முடியாத ஒரு பலகீனமான நிலைமைக்கு அடைஞ்சாலும் கூட ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் தப்பு கூட பண்ணி விஜய் கூட போயிடுவோம், அப்போ உங்களுக்கு சிக்கலாகுங்கிற ஒரு இதை காங்கிரஸ்காரங்க திமுகவுக்கு ஒரு வார்னிங்னு கூட சொல்லலாம், அல்லது ஒரு பவர் பொலிட்டிக்ஸில் ஒரு நகர்வாட்டு அதை செய்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப பிரியம் பண்ணுற விதமாட்டு தேமுதிக அவங்கள உள்ள எடுத்து ஒரு ராஜ்சபா கொஞ்சம் கணிசமான சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இரட்டை தலைவரில் ஒருத்தராக இருந்த தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு ஓபிஎஸ் திமுகவுக்குள்ளே அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. முபாரக் அது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்கக்கூடிய ஒரு இதுதான், திண்டுக்கல்ல நின்றவரை. இவ்வளவுத்தையும் திமுகவும் செய்கிறாங்க. என்றாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிற அடிப்படையில் தான் அந்த நகர்வுகள் இருந்தது. எவ்வளவு சீட்டுக்கு தேவைங்கிறது தான் மேட்ரு. தேவைங்கிறது காங்கிரஸுக்கும் திமுக தேவை, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தேவை. அதனால தான் எல்லா விவாதங்கள்லையுமே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு பலகீனம் தெரிந்தாலும் சான்ஸ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஏன்னா ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 33 விழுக்காடு ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த் உள்ள கட்சிகளெல்லாம் சேர்ந்து 53க்கு போகிறாங்க, 45க்கு மேலே போயிட்டுருக்குறாங்க. அப்போ யாருக்கு எவ்வளவு பலம், யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கங்கிறது நம்ம அறுதிட்டு உறுதியாக கூற முடியாது. இப்போ சீமானுக்கு வாக்கு சதவீதம் மட்டும்தான் சொல்ல முடியும். 234 நிற்கிறாரு, 39 நின்னாரு, இவ்வளோ எடுத்தாருங்கிறது நமக்கு தெரியும். இதில் வாக்கு சதவீதங்கிறதுல அந்த கட்சிகள் தங்களுக்குள்ள முடிவு பண்ணக்கூடியது தான். நமக்கு இவ்வளவு இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது இல்லை, ஏறக்குறைய ஒரு 45-50 நாட்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, அங்கே போயிடுவாங்கன்ற பார்வை இருக்கு. இதில் மாணிக்கம் தாகூர் அதிருப்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நிறைய பேர் அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க இல்லையா? ஏன் இந்த விஷயத்தை செய்யணும்? காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு இடங்கள் தான் ஒதுக்கப்படும்னு ஏற்கனவே திமுக முடிவு பண்ணிடுச்சா? ஸ்டேட்டஸ்கோவுக்கும் கீழே போயிடக்கூடாதுங்கிறது காங்கிரஸுக்கு எண்ணம். எப்படியாவது ஸ்டேட்டஸ்கோ 25 தாண்டி வாங்கணும், நம்ம 16 உள்ள 41 கோட்டை விட்டுட்டங்கிறது அவங்க எண்ணம். ஸோ அவங்க அதில் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அதை வாங்க நிற்கிறாங்க. அதுக்கு தாவேக்காவை மீண்டும் சொல்கிறேன், ரியல் ஆப்ஷனாக அவங்க எடுக்கலை, ரியல் ஆப்ஷனாக தான் எடுத்தாங்க. இன்னைக்கு காவேரி கச்சத்தீவுலெல்லாம் எல்லா தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. விஜய்க்கு ஸ்டாண்டை யார் கேட்டா என்ன கேட்டான்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் காவேரியில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, இது முல்லை பெரியாரில் உங்கள் ஸ்டாண்டு கேட்கல. காங்கிரஸ் கூட்டணி தனக்கு வருவதாக சொல்லப்பட்டது ஒரு பொய்மானம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் காவேரி கச்சத்தீவில் காவேரி முல்லை பெரியாரில் தன்னோட ஸ்டாண்டை சொல்கிறாருன்னா, காங்கிரஸ்காரங்க விஜய் ஒரு ரியல் ஆப்ஷனாக காட்டி அது ஸ்டாலினுக்கு மன வலிமை தொடர்பானது. ஒருவேளையில் ரியல் ஆப்ஷனாக எடுத்துருவாங்கன்னு ஸ்டாலின் எடுத்தாருன்னா அது நமக்கு அந்த பவர் பாலிடிக்ஸ் ஏன் சார் காங்கிரஸ் இங்கே விளையாடணும்? இல்லை, எல்லா கட்சியும் வாய்ப்பு இருக்கும்போது பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறது முக்கியம்தான். பவர் பாலிடிக்ஸில் பெரிய லெவலில் இருந்தது டாக்டர் ஐயான்னு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும்
முத்தமிழறிஞர் கலைஞரும் அவரை நீங்கள் தான் இங்கே வடதமிழகத்தின் வெற்றிக்குன்னு சொன்ன டாக்டர் ஐயாவுக்கு என்னைக்குள்ள நிலைமை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது அதே மாதிரி ஐயா மூப்பனார் அந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தல் மட்டுமே நடக்கும்போது கலைஞர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி 20 சீட்டு வாங்கி கலைஞரை மைனர் பார்ட்னர் ஆக்கிட்டார் 98. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட காங்கிரஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது 29 மக்களவை சீட்டு வாங்கினார். ஸோ நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணது வழக்கம் தான். ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாக்கரசர் அரசியலில் கட்சி ஆரம்பிக்காத ரஜினிகாந்தே இதே நியூஸ் 7 தொலைக்காட்சி விவாதத்தில் இருக்கும்போதே அவர் ஃபோனில் வராரு. என்ன சொல்கிறாரு, என்னங்க ரஜினிகாந்தெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாரு, எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி திமுக கிட்ட 10 எம்பி சீட்டை 2019 வாங்கினார். ஸோ ஆப்ஷனை காட்டி எந்த கட்சியும் அதிக சீட்டு வாங்குறது இயல்பு தான். சொல்லுவாங்க பாஜக இருப்பது எங்களுக்கு முக்கியம், கொள்கை தான் முக்கியம்னு சொன்னால் கொள்கைக்காக வரக்கூடிய லாபத்தை யாரும் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. லாபம் தான் மெயின் குறிங்கிற லெவலில் தான் அரசியல் கட்சிகள் நகரும்போது இன்னொரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துக்குள்ளே சீட்டு கூடும். இப்போ வைகோ ஆப்ஷனை காட்டி அரசியல் பண்ண மாட்டார். அவருக்கு நிலைமை என்னாச்சு, 4 சீட்டு இதுன்னு குறைச்சிட்டாப்புல. அவரை விட செல்வாக்கில் குறைவாக இருந்த ராமதாஸ் ஆப்ஷனை காட்டி அரசியல் பண்ணி வைகோவோட 2 மடங்கு சீட்டுகள்லாம் போன காலகட்டம் உண்டு. ஸோ ஆப்ஷன் இருந்ததுன்னா எந்த கட்சியும் பார்கெயின் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு சந்தேகம் வருது இல்லையா சார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட 2.2 ஆட்சி பிடிக்கும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்களை ஒதுக்க மறுக்கிறாரு. அதே சமயத்தில் தமிமுன் அன்சாரி அல்லது கருணாஸ், தன்னியரசு, தேமுதிக இப்படி ஒரு கட்சிகளை இணைக்கிறார் இல்லையா? இந்த என்ன ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்றாரு முதலமைச்சர்? இவங்களெல்லாம் இணைக்கலன்னா, குறிப்பாக தேமுதிகவெல்லாம் இணைக்கலன்னா, இவர் ஓபிஎஸ் உள்ள சேர்க்கலன்னா காங்கிரஸுக்கு பார்கெனிங் இதோட ரொம்ப கூடி போயிருக்கும். ஒரு கட்டத்துக்குள்ள காங்கிரஸும் சான்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, இதுக்கு மேலே தர முடியாது, எனக்கு தேமுதிக வந்திருக்காங்க, வடக்கே மேற்கே நான் போல்ரைஸ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. விஜயகாந்த் 10 விழுக்காடு எடுத்த ஒரு தலைவர் தான். அவங்களுக்குள்ள ஓட்டுகள் மேக்சிமம் கொண்டு வர முடியுங்கிற லெவலில் ஒரு முடிவும். ஓபிஎஸ் இருக்கிறாரு சவுத்தில், என்னோட எதிரி நண்பங்க மாதிரி அவர் வந்திருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவு ஸ்டாலின் எடுத்துருவாரோங்கிற அச்சம் காங்கிரஸுக்கு வர்றது தான் ஸ்டாலினுக்கு லாபம். சரி, இப்படி சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில் தான் இப்போ இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார் இல்லையா, கூட்டணி தேவை, சீட்டுகள் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ கூட்டணி இல்லாமல் வெளியே போனால் காங்கிரஸும் இப்போ நீங்கள் 117 சீட்டே விஜய்கிட்ட வாங்குறாருன்னு வைங்க, 117 இடத்துலையும் விசிலில் சுயேட்சை நிற்கலாம், சுயேட்சைகள் விசில் சின்னத்தில் நிற்கலாம். தாவேக்காவுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் சிம்பல் தானே தவிர விசில் சிம்பல் தாவேக்கா நிற்காத இடத்துல விசில் நிற்கலாம். ஸோ அதுவே ஒரு பிரச்சனை. அடுத்தால ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் விஜய் பலம் என்னன்னு தெரியாது. ஸோ இவ்வளவு சிக்கல் இருந்தாலும் கூட விஜயை ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டி கிடைக்கிறது லாபங்கிறத தான் திமுக கிட்ட வாங்குறாங்க எல்லா கட்சியும். இல்லை சார், நான் கேட்கறது என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தல்கள் அதிக இடம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு 25க்குள்ளே தான் கொடுப்போம் அப்படின்ற இடத்த நோக்கி நெகோஷியேட் பண்ணுறாங்க இல்லையா? அது ஏன்? ஒரு பக்கம் ஓபிஎஸ் உள்ளே வச்சிருக்கிறாங்க, தேமுதிக உள்ளே வந்திருக்குது, தமிமுன் அன்சாரி அல்லது தனியரசு மாதிரியான ஆட்களையும் உள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ காங்கிரஸ் வாக்கு மேலே அவங்க கையை வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருதுன்னா, ஏற்கனவே நம்ம கொடுத்த இதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க 2021. இப்பவும் ஏற்றுக்கிடுவாங்கங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க இன்னொரு இமேஜினரி ஆப்ஷனை காட்டி இருக்கிறது குறைஞ்சிடக்கூடாது, மேக்ஸிமம் எவ்வளோ கூடுமோ அவ்வளோ கூப்பிட்றாங்க. ஸோ மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் லாபத்துக்கு தான் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புங்கிறது பொதுத்தன்மையில் பேசுவாங்களே தவிர அந்த பாஜக எதிர்ப்புக்காக தியாகம் பண்ணிட்டு போகிறதுக்கு யாரும் தயாரில்லை. எந்தெந்த சூழ்நிலையில் தங்களுக்கு அதிக சீட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டோ அந்த இடத்துக்குள்ளே வாங்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க. இந்த கட்டத்துக்குள்ளே விஜயை காரணம் காட்டி காங்கிரஸ் தங்களோட பார்கெனிங்கை கூட்டிட்டாங்கிறதா உண்மை. இதில் என்ன பிரச்சனைனா, காங்கிரஸுக்கு பார்கெயினை கூட்டின விஜய் பாவம் ஜனநாயகத்தில் படாத பாடுபடுறாரு. இப்போ இதில் காங்கிரஸுக்கான இடத்தை திமுக குறைப்பதன் மூலமாக பாஜகவுக்கான தொகுதியை அதிமுக குறைக்குமா? இப்போ இவங்க திமுகவை காரணம் காட்டி அவங்கள்ட்ட ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா பாஜக கிட்ட? இதை காட்டி பண்ணுறாதுங்கிற சொல்கிறத விட பாஜக எடப்பாடி பழனிசாமியில் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்கோரர். எந்த ஒரு இதுலேயும் நம்ம நினைக்கிற மாதிரி டம்மி அந்த மாதிரிலாம் அவர் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் போகலை. ஐடியாலஜிக்கல் இதில் அவர் போயிருக்கலாம். இன்னைக்கு கூட அந்த தமிழ் இதுக்கு இதில் மோடி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறாரு. ஐடியாலஜிக்கல் லெவலில் சில விஷயங்கள் இருக்கலாமே தவிர சீட்டு பேரம்ங்கிறதுல வெரி டஃப் பார்கெய்னர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாரு. அவங்க என்ன சொன்னாருன்னா, நீங்கள் தனிச்சு நின்னுங்க, நாங்களும் தனிச்சு நின்னுங்க, அதான் நல்லது, சேர்ந்தா நல்லதுன்னு பாஜகக்காரங்க பதறிட்டாங்க. ஏதாவது சீட்டு கொடுங்க, எப்படி தனிச்சு விட்டா நாங்கள் என்ன ஆகும்னு பதறிட்டாங்க. அப்புறம் 2021 பாமகவுக்கு
விட அதிக சீட்டு கொடுத்தா பாமக வாக்குகள் வராதுன்னு 23 பாமக கொடுத்து 20ல் பாஜகவை தள்ளிட்டாப்புல. இப்போ அண்ணாமலையோட அந்த ஹீரோயிசத்தில் 18 விழுக்காடு என்டிஏ வாக்கெடுத்ததில் தாமரை 11.4 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாங்க. இதுதான் இப்போ எடப்பாடிக்கு ஒரு நெடுரல் கொடுக்குது. எப்படி அந்த பிரச்சனைன்னா, அவர் 3.7 எடுக்கும்போது 20 சீட்டு கொடுத்தாரு. இப்போ 11.4 எங்களுக்கு பலத்திற்கேற்ப சீட்டு கொடுங்க, நீங்கள் டவுன் ஆயிருக்கீங்கிற ஒரு கருத்து பாஜகவில் ஒரு தரப்பு மேலிடத்துக்கு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அலையன்ஸ் உடஞ்சிடக்கூடாது. இப்போ கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார் இல்லையா, சீட்டு பிரச்சனை இல்லை, அலையன்ஸ் உடஞ்சிடக்கூடாதுன்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு கருத்தை தமிழிசை அம்மையார், நயனார் நாகேந்திரன் போன்றவங்க பாஜகவுக்குள்ள அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே வேளையில் அண்ணாமலை போன்றவங்க தான் ஒரு அதிக விழுக்காடு கொண்ட வாக்குகள் கொண்ட கட்சியாட்டு பாஜக நின்னாதான் தான் எதிர்காலத்தில் ஒரு லீடராக வர முடியும். 40 வயது இளைஞருங்க முறையில் அவர் பாஜகவின் பலத்தின் மூலமாக தான் லீடராக வர முடியுங்கனால பாஜக 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற அளவுக்கு அவர் அழுத்தத்தை கொடுக்குறாரு. இவர்களை பொறுத்த அளவில் எப்படியாவது நம்ம 60 கடந்துட்டோம், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு கூட்டணி உறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. இதற்கிடையில் டெல்லி தலைமை எந்த வகையில் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து சீட்டு வாங்க போறாங்கிற பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல இன்னொரு லாஜிக் ஒன்று இருக்கு இல்லைங்க சார். ஒரு பக்கம் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ஸ்டாலின் சொல்றாரு. இதுக்கிடையில சீட் பார்கெனிங் வச்சு பார்க்குறப்போ திமுக வெர்சஸ் அதிமுகன்ற ஒரு போட்டி இருக்கு இல்லையா, எப்படி இதுல நெரேட்டிவ் செட் பண்றாங்க? இதுல திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டிங்கிறது தான் யதார்த்தம், நிரூபிக்கப்பட்ட உண்மை அதுதான். எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே 20 விழுக்காடு எடுத்த ஒரு தலைவர். அதுவும் சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் 80 எம்ஜிஆரோட பெரிய தலைவர், 2009 ஜெயலலிதாவோட பெரிய தலைவர், இன்றைய ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலாக பெரிய தலைவர். கூட்டணிங்கிற லெவலில் ஸ்டாலின் இவ்வளோ தொகுதியும் ஜெயித்துட்டார். ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு என்டிஏக்குள்ளே இருந்த அன்புமணி அவர் டைரக்டராகவே சேர்த்துருக்கிறாரு. என்டிஏயும் அவர் கூட சேரும்போது இந்த அரசியல் களம்ங்கிறது இண்டி கூட்டணி, ஸ்டாலின் தலைமையிலான இண்டி கூட்டணி வெர்சஸ் அதர்ஸுங்கிறதுல பெரிய இடத்துல இருக்கிறது. நான் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் என்னோட கருத்தாக சொல்கிறேன். அதில் பெரிய இடத்துல வெளிப்படையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். விஜய் கிளைம் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம், களத்துக்குள்ளே இதுவரை அவர் வரல. அவர் கிளைமுங்கிறது அவரோட உரிமை. நான் 50 விழுக்காடு ஓட்டு எடுப்பேன், என்டிஆர் மாதிரி வருவேன், மற்றவங்களாம் எனக்கு கீழே தான், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், விஜய் வர்சஸ் அதர்ஸ் கூட அவர் கிளைம் பண்ணலாம், அது அவருக்கு உரிமை. யதார்த்த களம் என்னென்னா 2024 உள்ள பேட்டர்ன் படி ப்ரூவ்டு ஓட்ஸில் பார்த்தா ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு இதை புள்ளியை பார்த்தோம்னா, ஈரோடு கிழக்கு களத்தில் இப்படி கிளைம் பண்ணவங்களாம் வெறும் வார்த்தையில் கிளைம் பண்ணக்கூடியவங்களாம் லெட்டர் பேடாக இருந்துட்டாங்க. ஸ்டாலினை சீமான் தான் எதிர்கொண்டார். தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் ஈரோடு கிழக்கு களத்தில் இருந்ததும் உண்மை. பேசலாம். இப்போ பொன்னுல் சார், நீங்கள் எப்படி தெரிஞ்சிருந்தது சார் உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது பலம் ஆப்ஷன் ரெண்டும் தான். இங்கே பைபிள் கதை மாதிரி கெட்ட மைந்தனுக்கு தான் இங்கே இதுங்கிற அளவுக்கு பார்கெனிங் பவர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகம் கிடைக்கும். லாயலாக சின்சியராக இருந்தவங்களுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் லெவல் தான் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் வைகோ நான் முதல்ல சொன்னேன். இப்போ கடைசியாக தேமுதிக பற்றி கூட 4 சீட்டுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. தேமுதிகவுக்கூட பலமே பார்கெனிங் பவர் அவங்களுக்கு இருக்குது. டெல்லியில் உள்ள பெரிய மனிதர்களெல்லாம் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு வந்துருங்கன்னு வெறும் வார்த்தையை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பேசினாங்க, பெரிய அமைச்சர்களெல்லாம் பார்த்து பேசினாங்க. கோயம்புத்தூரில் அதிமுக கூட்டணி முடிவாயிட்டுங்கிற பேச்சே வந்தது. அப்போ அதை முடிவாகாமல் இருக்கணும்னா தான் நம்ம கூட்டணி கொண்டு வரணுங்கும் போது தான் கடைசியாக மக்களவைத் தேர்தலில் 2.7 விழுக்காடு எடுத்தவங்க அந்த அணியிலேருந்து இந்த அணிக்கு வந்தால் 2 அணிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் 5 விழுக்காடு குறையுங்கிறது அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்த்தவங்களுக்கு நம்பிக்கை. ஸோ ஆப்ஷன் ஓப்பனாக இருந்து அரசியல் பண்ணாதான் மூப்பனார் பாணி, ராமதாஸ் பாணி, இந்த பாணியில் தான் சீட்டு வாங்க முடியும். பலம் மட்டுமே சீட்டை முடிவு பண்ணாது. இந்த முறையில் காங்கிரஸ்காரங்க ரியல் ஆப்ஷனான விஜயை ரியல் ஆப்ஷன் மாதிரி காட்டி ஒரு 25ங்கிறத 3-4 கூட்டிட்டாங்க. அது காங்கிரஸுக்கு சாதனை தான். இது வாங்கினதே அதிக சாதனைன்றீங்களா சார்? நிச்சயமா பேசலாம்.